Welcome to VP Max channel. This is CBSE Class 12 Mathematics Chapter number 3 Matrices. Topic number 2 Equality of Matrices. In the previous videos we study what is matrix and how to find the order and what are the number of elements in a matrix and problems related to it. Okay. So now we are going to study equality of matrices. So equality, that means it is normally usually நம்ம நம்பர்ஸில் பார்க்குற மாதிரி it is nothing but equal symbol. Okay, so now in this chapter we have to compare two matrices. கம்பேர்னு சொல்லும்போது இப்போ நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளோட கம்பேரிசன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are three waysல இருக்கலாம். என்னென்ன அப்படின்னா டூ நம்பர்ஸ் கொடுக்கும்போது தே மே பி ஈக்குவலாக இருந்திருக்கலாம் ஆர் ஒன் இஸ் கிரேட்டர் தென் தி அதராக இருந்திருக்கலாம் இல்லை அதர் ஒன் இஸ் லெஸ் தென் தி அதராக இருந்திருக்கலாம் ஒன் இஸ் லெஸ் தென் தி அதராக இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து நம்பர் கம்பேரிசனுக்கு இந்த மாதிரி 3 கம்பேரபிலிட்டி வரும். பட் ஆனால் மேட்ரிசஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணக்கூடியது ஒன்லி ஆன் ஈக்குவல் சிம்பிள் வச்சு மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது ஈக்குவாலிட்டி கான்செப்ட் ஈக்குவாலிட்டி மட்டும்தான் மேட்ரிசஸில் ஹோல்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ், அப்போ ரெண்டு மேட்ரிசஸை வி ஹாவ் டு கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி கம்பேர் பண்ண போகிறோம்னா அண்டர் ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். Capital A is a matrix whose entries are A, I, J. It is a matrix of order M by N. ஓகே, ஸோ சிமிலர்லி ஐ ஹாவ் டு கம்பேர் சொல்லும்போது எனக்கு ஒருத்தரை வச்சு கம்பேர் பண்ண முடியாது, இன்னொரு பர்சன் வேணும். ஸோ அதனால நான் பின்னு சொல்லி இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட என்ட்ரிஸை ஐ டேக் அஸ் B, I, J. திஸ் B matrix has number of rows as P and number of columns as Q. That is, it is a P by Q matrix. ஓகே, இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த ரெண்டு மேட்ரிசஸும் அக்கார்டிங் டு ஆர்டர் தே ஷுட் பி ஈக்குவல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டர் ஷுட் பி சேமாக இருக்கணும். ஆர்டர் ஆஃப் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பி. Yes, order of A should be equal to order of B. That is nothing but இதில் இருக்கக்கூடிய number of rows இதில் இருக்கக்கூடிய number of rowsக்கு சமமாக இருக்கணும், இதில் இருக்கக்கூடிய number of columns இதில் இருக்கக்கூடிய number of columnsக்கு சமமாக இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரெண்டு மேட்ரிக்ஸும் ஆர்டர் வைஸில் சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வி ஹாவ் டு செக் என்ட்ரி வைஸ் கம்பேரிசன். ஓகே, ஸோ என்ட்ரி வைஸ் கம்பேரிசன் பார்க்கணும். ஸோ கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். கரஸ்பாண்டிங் entries of A should be equal to corresponding entries of B. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு மேட்ரிக்ஸ்லையும் ஈச் என்ட்ரியவும் ஒவ்வொன்றையும் கரஸ்பாண்டிங்காக கம்பேர் பண்ணணும். எனக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரியில் தான் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, தே ஈக்குவல்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ்ன்னு சொல்லும்போது ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம கையில் கொடுத்து தே ஆர் ஈக்குவலா இல்லையா. ஸோ கண்டிஷன் ஃபார் ஈக்குவாலிட்டி தட் இஸ் A equal to B if okay A equal to B, this becomes only when these two matrices satisfy these two conditions. So first condition is order of A should be equal to order of B. That means number of rows of A equal to number of rows of B, number of columns of A equal to number of columns of B. அதுதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் செக் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம அடுத்த கண்டிஷனுக்கே போகணும். அடுத்த கண்டிஷன் போகும்போது கரஸ்பாண்டிங் என்ட்ரி கம்பேரிசன் இருக்கணும். ஸோ என்ட்ரி வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆஃப் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆஃப் பி. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இஃப் ஐ டேக் த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ ஆஸ் இட் இஸ் அ 2/3 மேட்ரிக்ஸ். ஓகே, 2/3. ஸோ அதோட ஆர்டர் நான் சைடில் போட்டுக்கிறேன். என்ட்ரிஸை இந்த மாதிரி வச்சுக்கிறேன் 1 2 0 -1 5 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ டேக் த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் B as லைக் தட். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் அ 2/2 மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறேன்.
So it is a 2 by 2 matrix. 4, 5, minus 7, minus 3. It is a 2 by 2 matrix. So is these two matrices are equal? பார்க்கும்போதே தெரியும். இதோட ஷேப்பு பார்த்தோன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, இதோட ஷேப்பு பார்த்தோன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் எப்பயுமே ஷேப் வைஸ் ஒன்னோட ஒன்று மெர்ஜே ஆக போகிறது கிடையாது. அப்போ அதை வச்சே வி கேன் டெல் தீஸ் டூ மேட்ரிசஸ் ஆர் நாட் ஈக்குவல். அப்படி இல்லைன்னா கம்பேர் பண்ணி பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தோம்னா 2, இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தோம்னா 2. ஹியர் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் 3, ஹியர் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் 2. அப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் சேமாக வரல. அப்போ இந்த மேட்ரிக்ஸை இந்த ஷேப்போட வி காண்ட் ஏபிள் டு கம்பேர். Okay, so from this capital A matrix is not equal to this matrix B. இப்போ another one example தரேன். So if capital A is a matrix of order 1, 2, 4, 5 and B is a matrix of entries like that 1, 2, 4, 5. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததும் அப்படியே இருக்குது. இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். திஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் 2 by 2, திஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் 2 by 2. ஸோ அப்போது ஆர்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போ ஒரு கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணணும்னா என்ட்ரி வைஸ் கம்பேரிசன். ஸோ ஹியர் த என்ட்ரி இஸ் 1, ஹியர் ஆல்சோ த என்ட்ரி இஸ் 1. ஸோ அப்போ 1 ஓவர், ஒரு என்ட்ரி முடிஞ்சது. செகண்ட் என்ட்ரியோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஓகே. தேர்ட் என்ட்ரி, ஸோ அதுவும் ஓகே. ஃபோர்த் என்ட்ரி, ஸோ அப்போ அதுவும் ஓகே. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டரும் சேமாக இருக்கணும், அஸ் வெல் அஸ் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸும் சேமாக இருந்தால் நவ் ஐ கேன் டிசைட் தீஸ் டூ மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது ரிலேட்டடாக நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் கையில் கொடுத்துட்டு அந்த ஈக்குவாலிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, welcome to VP Max channel. This is CBSE class 12 mathematics, chapter number 3 matrices, exercise 3.1, problem number 6. The question is, find the values of x, y, z from the following equations. இந்த கொஷினில் மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக பார்க்கலாம். த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இஸ் மேட்ரிக்ஸ் 4, 3, x5 அண்ட் இஸ் ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ் y, z, 1, 5. ஸோ இப்போ பார்த்தோம்னா லெஃப்டில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ரைட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இன் பிட்வீனாக யூ ஆர் ஹேவிங் ஈக்குவல் டு சிம்பிள். அப்போ தட் மீன்ஸ் தீஸ் டூ மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல்ன்றதை எடுத்துட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் த அன்னோன் வேல்யூஸ். ஓகே, ஸோ அப்போ உடனே ஈக்குவாலிட்டி கான்செப்டை நம்ம மனசில் கொண்டு வரணும். ரெண்டு மேட்ரிசஸ் ஈக்குவலாக இருந்தால் 2 கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு அது எப்படி இருந்திருக்கணும்னா ஆர்டரில் சேமாக இருந்திருக்கணும். செகண்ட் ஒன் இஸ் என்ட்ரி வைஸ் சேமாக இருந்திருக்கணும். ஈச் எலமெண்ட் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து அவங்க ஈக்குவல் டு சிம்பிளே கொடுத்துருந்தா கூட நீங்கள் மேட்ரிக்ஸை பார்த்த உடனே அதோட ஆர்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி சைடில் சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 1, 2 rows. ஸோ இப்போ இட் ஹேஸ் 2 rows, 2 columns. அப்போ இட் இஸ் அ 2 by 2 மேட்ரிக்ஸ். ஆன் ரைட் சைட் மேட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 2 by 2 மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து சேம் ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கம்பேர் பண்ணவே முடியும். ஸோ இப்போ சேம் ஆர்டர். ஓகே, நவ் கம்பேர் பண்ணலாம். நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. இப்போ என்ன பண்ண முடியும்? என்ட்ரி வைஸ் ஈக்குவல்ஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டுக்கு சமமாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் we are getting 4 is equal to y. ஃபஸ்ட் என்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஐ கெட் த வேல்யூ ஃபார் y. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் என்ட்ரி, அதாவது A12 வேல்யூவை இங்கே B12ஓட கம்பேர் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 is equal to z. ஸோ டைரெக்டாக ஆன்சர் வந்துடுது. ஸோ இப்போ இசட்டோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரியோட கம்பேர் பண்ணுங்க. அப்போ ஐ எம் ஹேவிங் x is equal to 1. ஸோ எனக்கு தேவையான எக்ஸு ஒய் இஜெட்டு கிடச்சிருச்சு. ஸோ அதனால நான் ஃபோர்த் என்ட்ரியை கம்பேர் பண்ணலை அப்படின்னு போகக்கூடாது. கண்டிப்பாக எல்லா என்ட்ரிஸையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சின்ன ராங் கேசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஹியர் ஃபோர்த் என்ட்ரி தட் இஸ் A22 வேல்யூ இஸ் 5, ஹியர் B22 வேல்யூ இஸ் 5. ஸோ சேமாக தான் இருக்குது. அப்போ நோ ப்ராப்ளம். அப்போது இந்த ரெண்டு மேட்ரிசஸ் ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த ரெண்டு மேட்ரிசஸ் ஈக்குவலாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 4 அண்ட் இசட்டோட வேல்யூ 5. Okay, so therefore the values are
values are x equal to 1, y equal to 4 and z is equal to 3. So this is required answer. Okay, so next option number 2. Option number 2 question பார்த்தோம்னா it is the matrix x plus y to 5 plus z x into y. This matrix is equal to 6 2 5 8. Okay, so அப்போ ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க, நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணணும். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸை நம்ம எழுதியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 2/2. ஸோ செகண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ ஆஃப் ஆர்டர் 2/2. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2/2, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2/2ங்கிறதுனால தான் தே ஆர் கம்பேரபிள். அதனால தான் நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள்ங்கிற வார்த்தையே பேச முடியுது. So because here given that these two matrices are equal, அப்போ order same இருக்கணும். அப்போ first condition over. Second one is entry wise elements வந்து எப்படி இருந்திருக்கும், சேமா இருந்திருக்கும். ஸோ அப்போ நான் கம்பேர் பண்ணுறேன். Here on equating we are having first entry is equal to first entry. அப்போ x plus y is equal to 6. ஸோ ஒரு கோடு போட்டு செக்ரிகேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் என்ட்ரி ஹியர் செகண்ட் என்ட்ரி இஸ் 2. 2க்கு 2 ஈக்குவல், இது யூஷுவல் தான். ஸோ அதனால அது தேவையில்லை. அடுத்து தேர்ட் என்ட்ரி 5 plus z is equal to 5. இந்த ஈக்குவேஷனை ஐ கேன் சிம்பிளி சால்வ் தட். எப்படி சால்வ் பண்ணலாம்? 5 plus z is equal to 5 implies z value is 0. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேஸ் ஃபோர்த் என்ட்ரியோட கம்பேர் பண்ணுறோம். ஐ எம் ஹேவிங் எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ பார்த்தோம்னா இஜட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு, பட் ஆனால் எக்ஸு ஒய்யோட வேல்யூஸ் கிடைக்கல. ஆனால் அந்த எக்ஸு ஒய்யை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிங்க் பண்ணி 2 ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. என்ன இருக்குது இங்கே பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய்யோட அடிஷன் வேல்யூ 6. அதே மாதிரி எக்ஸு ஒய்யோட ப்ராடக்ட் வேல்யூ பார்த்தோம்னா 8. அப்போ கொஞ்சம் டியூன் பண்ணலாம். 2 நம்பரை ஆட் பண்ணோம்னா 6, ப்ராடக்ட் பண்ணோம்னா 8. ஸோ அப்போ அந்த 2 நம்பர்ஸ் என்ன? ஸோ சாரி, ஃபஸ்ட் இப்படி எழுதிக்கலாம். 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 8, அடிஷன் பண்ணால் 6. அப்போ அந்த 2 நம்பர்ஸ் என்னன்னு யோசித்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன், ஹியர் அடிஷன். ஓகேயா? ஸோ 2 நம்பர், எந்த 2 நம்பர் எடுத்தால் ப்ராடக்ட் 8 வரும் யோசித்து பார்க்கும்போது இட் இஸ் 4 2s are 8. இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்கள், 6 வருதா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் ஒரு குழப்பம் வரும். 4 2 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸு ஒய்யோட வேல்யூ, இதில் எக்ஸை என்ன எடுக்கிறது, ஒய்யை என்ன எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அப்போ எக்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கலாம், எக்ஸுக்கு 2 சான்சஸ் இருக்குது. எக்ஸ் மேபி எக்ஸ் வந்து 4ஆக இருக்கும்போது ஒய் கண்டிப்பாக 2ஆக தான் இருந்திருக்கணும். எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது ஒய் ஷுட் பி 4ஆக தான் இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு 2 விதமான சொல்யூஷன்ஸ் எழுதலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தேன்னா, ஸோ இதையும் ஆப்ஷன் 1ஐயும் ஆப்ஷன் 2வையும் லிங்க் பண்ணும்போது ஃப்ரம் 1 and 2 1ஐயும் 2வையும் இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம மேனுவலாக யோசித்து பார்க்கும்போது 2 ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னா, when x equal to 4 y should be 2. இது ஒரு செட் ஆஃப் சொல்யூஷனாக இருந்திருக்கலாம். ஆர் x2 இருக்கும்போது y எப்படி இருந்திருக்கலாம்னா 4ஆக இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ அப்போது சொல்யூஷன் எழுதுகிறேன். த சொல்யூஷன்ஸ் ஆர் 2 விதமாக வந்திருக்கலாம். ஒரு செட் என்னன்னு பார்த்தோன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது ஒய் ஷுட் பி 2 அண்ட் இசட் இஸ் 0. இது ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்கலாம். ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது ஒய் ஷுட் பி 4ஆக இருந்திருக்கணும் அண்ட் இசட் இஸ் 0. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தோம்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த 2 மேட்ரிசஸும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த 2 கேஸ்லையுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் இஸ் த மேட்ரிக்ஸ் x plus y plus z, y plus z and x plus z. This is equal to the matrix 9 5 7. Yes, sorry, இங்க variables மாத்திட்டேன். x plus z, y plus z. Okay, so the matrix is 9 5 7. இப்போ question என்னன்னா, the same question. These two matrices are equal. Then find the value of x y z. அவ்வளவுதான்.
ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அதோட ஆர்டரை எழுத ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தோன்னா ஹியர் நம்பர் ஆஃப் ரோஸ் 1 2 3. அப்போ இட் ஹேஸ் 3 rows அண்ட் ஒன்லி 1 column. ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிடக்கூடாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுங்கிறது இட் இஸ் அ சிங்கிள் நம்பர். ஸோ அப்போ இட் இஸ் அ 3/1 மேட்ரிக்ஸ். ஸோ சிமிலர்லி ஹியர் பார்த்தோன்னா த மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் ஆர்டர், இட் ஹேஸ் 3 rows அண்ட் 1 column. ஸோ இட் இஸ் ஆல்சோ 3/1. ஸோ இதோட ஆர்டரும் 3/1, இதோட ஆர்டரும் 3/1ங்கிறதுனால தான் we can able to put the symbol equal. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவாலிட்டி கண்டிஷன் படி ஆர்டர் சேம் ஆயிடுச்சு. ஆர்டர் சேமாக இருந்தால் நெக்ஸ்ட்டு வி கேன் கம்பேர் என்ட்ரிஸ். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது வி ஆர் ஹேவிங் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வேல்யூ ஈக்குவல் டு 9. இது ஒரு கேஸ். ரெண்டாவது வி ஆர் ஹேவிங் எக்ஸ் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. லாஸ்ட் ஒன் இஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்துருச்சு. இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, we get the value for x, y, z. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் நம்பர் 2, திஸ் இஸ் நம்பர் 3. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, வேரியபிள் எலிமினேஷன் மெத்தட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறேன். தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் அல்லது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ கரஸ்பாண்டிங்காக சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள். என்ன கிடைக்குன்னா, ஐ எம் டூ த கேல்குலேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட்டை லெஃப்டோட பண்ணணும், ரைட்டை ரைட்டோட பண்ணணும். அப்போ நான் லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஓகே, இப்போ இந்த 2 டேர்மையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட், தட் இஸ் ஈக்குவல் டு ரைட்டை ரைட்டோட பண்ணும்போது ஐ எம் ஹேவிங் 9 மைனஸ் 5. ஓகே, ஸோ இப்போ லெஃப்டில் பார்த்தோன்னா ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் கேன்சல், ப்ளஸ் இசட்டுக்கு மைனஸ் இசட் கேன்சல். அப்போ ஆன் லெஃப்ட் த ரிமைனிங் டேர்ம் இஸ் ஒய். ஸோ ஆன் ரைட் சைட் பார்த்தோன்னா 9 மைனஸ் 5 பிகம்ஸ் 4. ஸோ அப்போ ஒய் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த ஒய் வேல்யூவை நான் எங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போது நான் என்னோட தேர்ட் ஈக்குவேஷனில் ஒய் வேல்யூவை யூஸ் பண்ணுறேன். புட் y equal to 4 in equation number 3. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3ல ஒய்க்கு பதிலாக 4 போடுறேன். அப்போ என்ன கிடைக்கும், 4 + z is equal to 7. we need z. அப்போ z மட்டும் வச்சுட்டு இந்த +4 அந்த சைடு மூவ் பண்ணுங்க. அப்போ -4 மாறும். ஸோ 7 - 4 becomes 3. ஸோ அப்போ we are having z value is 3. ஓகேயா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இஜெட் வேல்யூ கிடச்சிருச்சு, எக்ஸும் ஒய்யும் கிடச்சிருச்சு, இஜெட்டும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த கிடைச்ச இஜெட் வேல்யூவை நான் செகண்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட்டால் ஐ கேன் கெட் த வேல்யூ ஃபார் எக்ஸ். ஸோ அப்போது புட் இசட் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ல போட்டால் we are having x plus 3 equal to 5. So from this x is equal to +3 அந்த சைடு போச்சுன்னா -3. அப்போ 5 - 3. So therefore x value is 2. Okay, so அப்போ the values are x value is 2, y value is 4 and z value is 3. ஓகேயா, ஸோ இதுதான் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவாலிட்டி கான்செப்ட் வச்சு ப்ராப்ளம்ஸ் வரும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். 2 மேட்ரிசஸ் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டரை செக் பண்ணிட்டு தான் மூவ் ஆன் ஆகணும். ஆர்டரை செக் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா என்ட்ரிஸையுமே கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா, ஸோ இப்போ மேலே சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட்லேயோ இல்லை ப்ராப்ளம்ஸ்லேயோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.